விடாமுயற்சி வீண் முயற்சிங்க. ஆஸ் யூஸ்வல் நார்மல் ஸ்டோரி தான். தலை ஃபேன்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலிக்கெலாம் கனெக்ட் ஆகாது. இன்னொன்று அஜித் சார் இந்த படத்தை பண்ணியிருக்க வேணாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க. நல்லா இருக்கும்னு நினச்சி காலேஜில் லீவ் போட்டு வந்தேன். பட் எதிர்பார்த்ததும் இல்லை, நல்லாவும் இல்லை. நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கு, அழகா இருக்கு, எல்லாரும் வாங்க. நல்லா செமையா பண்ணிருக்காரு, ஐசா செமையா பண்ணிருக்காரு. ஆக்ஷன் சூப்பராக இருக்கு. மற்றபடி ட்விஸ்ட் தான் உங்களுக்கு மூவி. எஸ்பெஷலி காரில் ஒரு சீன் வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் செம்ம பாஸாக தூக்கிடும் எல்லாரையும். அந்த சீட்டு மொனில உட்கார முடியல. ஏன் தெரியுமா? அந்த சீட்டு மொனை அழுக்கா இருந்தது, அதனால தான் மொனில உட்கார முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுண்ணா. தலையை போட்டு செஞ்சுட்டாங்க, அப்படியே பொறுமை ரொம்ப பொறுமை தலை. ஏதாவது இந்த ஆழ்வார் இது மாதிரி நல்லா நம்மளை செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். செகண்ட் ஹாஃப் பார்த்தா பில்லா மங்காத்தா லெவலுக்கு அடிச்சு தூக்கிட்டாங்க. மூவி வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்க்காதீங்க, அவர் நடிக்கிறத மட்டும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வாங்க. ஆஃப்டர் இன்டர்மிஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. சிம்பிளான ஸ்டோரி லைன், அதை பேஸ் பண்ணி ப்ராப்பராக எடுத்து நல்ல மூவி. சினிமாட்டோகிராஃபிலாம் இங்கிலீஷ் படம் ரேஞ்சுக்கு நல்லா பண்ணியிருக்காரு பிரகாஷ் சார். அப்படியே ஒருத்தரும் ஏஞ்சி நிற்கிறாங்க. ஏன்னா இன்டர்வியூ இருந்துச்சு, அதனால வெளியே போகிறதுக்கு. அஜித் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். அனிருத் எப்பவும் போல படம் மிரட்டி விட்டாரு. அஜித் ஃபேன் அதெல்லாம் தாண்டி நல்ல சினிமா பார்க்கணும்னா இந்த படம் பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு படம்.